மாந்திரிகத்தில் இப்போ செய்ய போகிற இந்த மாந்திரிகமாகப்பட்டது தவறான உறவுகளை பிரிப்பது எப்படி. முட்டை மாந்திரிகத்தில் வந்து தவறான உறவுகளை பிரிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்களும் செய்துக்கலாம், மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த தவறான உறவுன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா கூடா நட்பு கொலநாசம் சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டிங்கன்னாக்கா வசியத்து மூலிமா தேவையில்லாத ஒரு உறவுகளை வந்து உருவாக்குவாங்க. வசியம் மூலிமா செய்கிறான்னு கேட்டிங்கனாக்கா ஆண் பெண் வசியத்தில் செய்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆம்பளை வசியம் பண்ணிக்கிறது, ஆம்பளை பொம்பளை வசியம் பண்ணி இருக்கிறது. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தவறான உறவுக்காக வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிறது. அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுடைய சேர்க்கை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிடிக்காமல் செய்கிற சில விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டை மாந்திரிகம் மூலிமா எந்த தவறான உறவாக இருந்தாலும் அதிலிருந்து நிரந்தரமாக அவங்கள பிரித்து எடுக்கலாம். அப்படி செய்தாக்கா இந்த தவறான உறவு, ஆண் பெண் சேர்க்கை, தவறான நட்பு, தவறான பழக்க வழக்கங்கள் இதிலிருந்து விடுபடலாம். அதுக்கப்புறம் மது பழக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விடுபட வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மது என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா அது உடலை சம்மந்தப்பட்டது. எதுவும் செய்தெல்லாம் வந்து ஒருத்தரை குடிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் பிரிவினை செய்வதற்கு உண்டான வழியை வந்து கரெக்டாக நம்ம இது செய்து முடிச்சுக்கலாம். எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா முட்டையை வாங்குகிறோம். நம்ம 3 முட்டை போதுமானது இந்த விஷயத்துக்கு. 3 முட்டை இருந்தாவே போதுமானது. 3 முட்டையில் வந்து நீங்கள் இவங்க செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல வந்து பாருங்கள், 3 முட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போட்டுடணும். இந்த சக்கரன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோண சக்கரம், சிவன் சக்கரம், ருத்ரனுடைய சக்கரம். இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்குள்ளே வந்து சீன்ற எழுத்தை போடணும். இந்த பக்கம் வந்து நமசிவாயான்ற எழுத்தை மட்டும் போட்டுட்டிங்களா? போட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து எந்த ஆண் எந்த பெண்ணோட உறவு இருக்கிறாங்க, எந்த ஆண் எந்த ஆணோட தவறான பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, எந்த பெண்ணோட தவறான பழக்கத்தில் இருக்காங்களோ அதை வந்து முழுமையாக அவங்கள வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக செய்கிறது. மாந்திரிகர்கிட்ட செய்துக்கிட்டாலும் இது நல்ல வேலை செய்கிறதுக்காக முக்கியம். நீங்களே கூட வீட்டில் கூட 3 முட்டை, 2 தேங்காய், 3 எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம், வெண்கடுகு, கற்பூரம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எட்டி மரத்தினுடைய குச்சி, அப்படின்னா எட்டி விதை, அரளி குச்சி வேணும். இல்லைனாக்கா அரளினுடைய அந்த சாம்பூலம், அதாவது கேட்டிங்கன்னா அந்த இலையாவது தேவைப்படும். இது இருந்தாவே இதை செய்து முடிச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தகடு ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு தகடு ஒன்று வாங்கி அந்த தகட்டில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு, இந்த சக்கரத்துக்குள்ளே நான் போட்டிருக்கிற இந்த அச்சாரத்தை போட்டு இதிலிருந்து நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து பிரித்து எடுக்கலாம். அது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இது கிடைக்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த அச்சாரத்தை போட்டுடுவீங்க. இங்கே வந்து கேட்டிங்கனாக்கா ஆணுடைய பேர், இங்கே ஆணுடைய பேர் எழுதுறீங்க. தவறான உறவில் இருக்கிறவங்க பேரை தான் எழுதணும், தேவையில்லாதவங்களுடைய பேரெல்லாம் எழுதக்கூடாது. இங்கே வந்து அது தவறான ஆண் பெண்ணாக இருந்தாக்கா இங்கே வந்து ஆணுடைய பேர் எழுதுறீங்க. அப்படியே இந்த முட்டையை திருப்பி இந்த பக்கம் வந்து பெண்ணுடைய பேர் எழுதுறீங்க. நடுவில் வந்து நசி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரின்னு எழுதணும். இல்லை 2 பெண்கள் வந்து தவறான உறவாக இருக்காங்களா, அவங்க 2 பேரை பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே ஒரு பெண் பேரை எழுதுறீங்க, இங்கே நசின்னு எழுதுறீங்க. இந்த பக்கம் வந்து இன்னொரு பெண் பேரை எழுதிட்டு பிரின்னு எழுதுறீங்க. இதை தான் எழுதணும். பிரிய நசிய இதுதான் இதனுடைய இது. 3 முட்டையிலையும் அப்படி தான் எழுதணும். 3 முட்டையிலையுமே அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. 2 தேங்காய் வாங்கணும். ஒரு தேங்காய் பாருங்கள் சுத்தமாக அந்த மாதிரி நார் அது எதுவுமே இல்லாத சுத்தமாக எடுத்துகிட்டு கத்தியில் வந்து இதெல்லாம் வந்து சீவி இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த முட்டையில் போட்டிருக்கிற மாதிரியே இதுலேயே வந்து நம்ம ஒரு சக்கரத்தை போடுறோம். சக்கரத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் சீன்ற எழுத்தை போட்டு 3 பக்கமும் சூலத்தை போட்டு இந்த பக்கம் ஓம் நம சிவாயான்ற எழுத்தை மட்டும் எழுதிக்கிங்க. அப்படின்னு கேட்டாக்கா இதை எழுதி தான் ஆகணும். இதை எழுதி முடிச்சுடுங்க. எழுதி முடிச்சிட்டோன்னே பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து நேராக வந்து மேலே வந்து ஒரு பேர் எழுதுங்க. அதை திருப்பி இந்த பக்கம் ஒரு பேர் எழுதுங்க. திருப்பி தான் எழுதணும், நேராக எழுதக்கூடாது. அதை எழுதி முடிச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நசிய பிரியன்னு எழுதிட்டிங்களா?
அதே மாதிரி இதை எழுதி முடிச்சிட்டிங்க. 2 தேங்காய் எழுதிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வெண்கடுகு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எட்டி குச்சி, அதுக்கப்புறம் இல்லைன்னா எட்டினுடைய விதை, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அரளியினுடைய குச்சி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அரளி விதை. இதை மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி 3 எலுமிச்சம்பழத்துலேயும் இது மாதிரி தான் எழுதணும். எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இப்போ முட்டிலையும் இதில் நம்ம எப்படி எழுதுதுன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்படி தான் சக்கரத்தை போட்டுருங்க. நீங்கள் போட்டு இதில் சீன்ற எழுத்தை எழுதுங்க. சீன்ற எழுத்தை எழுதிட்டிங்களா? இங்கே ஓம்னு போட்டிங்க, நம சிவாயான்னு போட்டிங்க. இங்கே வந்து பேர் எழுதுறது எப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து ஒருத்தருடைய பேர் எழுதுறீங்க, எழுதிட்டிங்களா? இங்கே வந்து நசி, இங்கே இன்னொருத்தருடைய பேர் எழுதுறீங்க. இங்கே வந்து பிரிய, நசிய பிரிய, நசிய பிரிய, நசிய பிரியன்னு எழுதிட்டீங்க. இதே மாதிரி 3 எலுமிச்சம்பழத்துலையும் எழுதுறீங்க. 3 எலுமிச்சம்பழத்துலையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போயிட்டு 3 எலுமிச்சம்பழம், 3 முட்டை, 2 தேங்காய், இதெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு வெண்கடுகு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் எட்டி மரத்தினுடைய குச்சி, இல்லைன்னா எட்டி மரத்தினுடைய விதை, இது எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எடுத்துக்கிட்டு இது மயானத்துக்கு தான் கொண்டு போகணும், வேறு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது. மயானத்துக்கு கொண்டு போய் அதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் மயானத்தில் வந்து அங்கே போயிட்டீங்கன்னாக்கா இந்த தலை புதைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள புதைச்சதுக்கப்புறமா தலை மேலே ஒரு கல்லுனா இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்க இல்லையா, கல் தான் வைப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னாக்கா காலை வந்து அந்த சவத்தினுடைய புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த சவத்தினுடைய மண் போட்டு புதைச்சிருக்கிற அந்த சமாதி மேலே வந்து ஒரு கால் இந்த பக்கமும் ஒரு கால் அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு நடுவில் நிற்கிறீங்க. நடுவில் வந்து பிணத்தை புதைச்சதுக்கு அப்புறம் தலைமூட்டில் வச்சிருக்கிற அந்த கல் இருக்குது, தலைப்பகுதியில் வச்சிருக்கிற அந்த கல் இருக்குது இல்லையா, அந்த கல்லாண்டு போய் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா 3 எலுமிச்சம்பழம், வெண்கடுகு, சாம்பிராணி, இந்த 2 தேங்காய், அதுக்கப்புறம் 3 முட்டை, அதுக்கப்புறம் எட்டி, அதுக்கப்புறம் அரளியை சொன்னேன் இல்லையா, இந்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா யார் பேரை எழுதியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த சமாதி மேலே அந்த முட்டையை போட்டு உடைங்க. கல் வச்சுருக்காங்க இல்லையா தலைப்பகுதியில், அங்கே வந்து இது போட்டு உடச்சி 2ஆக பிரிச்சுக்குங்க. இதை 2ஆக பிரித்து உடச்சி 2ஆக பிரித்து யார் பிரியணுமோ அவங்களுடைய பேர் வந்து இப்படி திருப்பி போடணும். அதான் கேட்டிங்கனாக்கா இன்னார் இப்படி பிரிஞ்சு போகணுன்ட்டு இப்படி பிரித்து போட்டுருங்க. 1. 2வது முட்டையும் வந்து அப்படியே தான் அடித்து பிரிக்கணும். அதுக்கப்புறம் 1 தேங்காயை எடுங்க, 2 தேங்காயை எடுங்க, அதே மாதிரி அந்த தலைமோட்டிலே அடித்து இப்படி பிரித்து போடுங்க. அதே மாதிரி இன்னொரு தேங்காயும் அடித்து பிரித்து போட்டுருங்க. 3 எலுமிச்சம்பழத்தில் வந்து 2 எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படி தான் அடித்து உடச்சி என்ன பண்ண 2ஆக பிரித்து போடுங்க. இந்த பக்கமும் இதை பிரித்து போட்டுருங்க. பிரித்து போட்டுட்டிங்களா? பிரித்து போட்டதுக்கப்புறம் 1 எலுமிச்சம்பழமும் 1 முட்டையும் மிச்சம் ஆகுது. அந்த 1 எலுமிச்சம்பழம் 1 முட்டை, அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தை போட்ட தகுடு இருக்குது இல்லையா, அந்த தகுடு, இது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் அந்த வெண்கடுகு, சாம்பிராணி, எட்டி விதை, அதுக்கப்புறம் எட்டினுடைய குச்சி இல்லாட்டி அரளியினுடைய விதை, அரளியினுடைய இலை இல்லைன்னா அரளி குச்சி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை போடுங்க. போட்டுட்டு இவங்க தான் இவங்களை பிரியணும்னு சொல்லிட்டு ஒரு தகுட்டில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி தகுட்டில் வந்து இந்த மாதிரி சக்கரத்தையவே போட்டு எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இவங்க பிரியணுன்றதுக்காக அந்த சக்கரத்தை போட்டு எழுதி அதில் வந்து அவங்களுடைய பேர், அந்த பேர் சொன்னாலே இவங்க பிரியணுன்றதுக்காக அந்த பேரை கரெக்டாக போட்டு எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த தகுட்டை வந்து இப்படி திருப்பி எழுதின பக்கமாக வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா கீழே கற்பூரத்தை போடுறீங்க, வெண்கடுகு போடுறீங்க, சாம்பிராணியை போடுறீங்க. போட்டு முடித்த உடனே அதோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா அந்த முட்டை 1 முட்டை மிச்சம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 1 முட்டையை கொண்டு போய் அது மேலே வச்சுருங்க. வச்சு முடிச்சிட்டிங்களா? வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த தகுடை வந்து அது மேலே வந்து எழுத்துக்கள் அதாவது எந்த பக்கம் எழுதுறீங்களோ எழுத்து, அந்த எழுத்து வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அதில் வந்து அவங்க காலடி மண், தலைமுடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அவங்களுடைய துணியெல்லாம் பழைய துணியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்களை பிரித்து எடுத்துருங்க அப்படின்ட்டு. அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இந்த கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வெண்கடுகு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா எட்டி இல்லாட்டி அரளி போட்டுட்டிங்களா, மொத்தத்தையும் வச்சுட்டிங்க இல்லையா, வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா
அது முட்டை வந்து கற்பூரத்தை போட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருங்களா. அதுக்கப்புறம் நெருப்பை வச்சுடுங்க. அதில் நெருப்பை வச்சுட்டு மேலே ஒரு முட்டை வச்சுருக்கீங்களே அவங்களை பிரிக்கிறதுக்காக அந்த முட்டையை வச்சுட்டு அந்த முட்டை மேலே இந்த தகட்டை வச்சு எரிக்கணும். எரிச்சிட்டு இந்த தகட்டை கொண்டு போயிட்டு யார் பிரியணுமோ நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு கருகி இது மேலே வந்து அதனுடைய புகை நெருப்பு இது எல்லாமே பட்டதுக்கப்புறமா இந்த தகடை கொண்டு போயிட்டு நல்லா சுருட்டி கொண்டு போயிட்டு யார் பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டில் வச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னை விட்டு நான் பிரியவும் மாட்டேன், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் குடும்பம், நீ தான் என்னுடைய உயிர், நீ தான் என் உடல்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக சூசைட் அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, தற்கொலை முயற்சி வரைக்கும் போனவங்களும் சரி, இவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் இவ்வளோ விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி, 2 பேர் தவறான உறவில் வந்து தவறான நட்பாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, அவங்கள பிரிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய எளிமையான முறையில் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முழுமையாக வந்து இப்போ அதை கேட்டிங்கனாக்கா இது செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வந்து 98% வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அது என்னைக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செய்யணும். 3 முறை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, இன்னொரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, இன்னொரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அது செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, செவ்வாய் என்பது வந்து சண்டை கிரகம். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாங்க, இல்லை செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க, செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு நீசமாக இருக்குது, செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பகையாக இருக்குனாக்கா அவங்க வந்து சண்டையில் வந்து நம்பர் 1 இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் விடாப்பிடியாக வந்து ஒரு தகராறு பண்ணி அந்த பிரச்சனையை உருவாக்குறதே அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். அந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில், செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையில், செவ்வாய்க்கிழமையில் புதன் ஓரையில் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்கன்னாக்கா பிரிவினை என்பது வந்து உறுதி. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் பண்ணி செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சனி ஓரையில் செய்யணும், அதே செவ்வாய்க்கிழமைக்கு வந்து புதன் ஓரையில் செய்யணும், அதே செவ்வாய்க்கிழமைக்கு வந்து செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்யுங்க. இது எங்கே செய்யணும்? மயானத்தில் செய்துட்டீங்க. தகடு கொண்டு போயிட்டு எங்கே வைக்கணும்? அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் எங்கன்னா அதாவது அவங்க வீட்டு செவரு உரசுற மாதிரி வைக்கணும். செவரு உரசுற மாதிரின்னு சொன்னாக்கா வீட்டுக்கு வெளியில் வைக்கலாமா? வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழறாங்க, வீட்டுக்கு வெளியில் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யுங்க. சரி, இது செய்து முடிச்சிட்டிங்க. இது செய்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து 3 செவ்வான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 3 செவ்வாயை நீங்கள் கண்டினியூ செய்தீங்கன்னாக்கா 2வது செவ்வாய் 3வது செவ்வாயிலே முதல் செவ்வாய் செய்து அடுத்த செவ்வாய்க்கு உங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சண்டை நடத்துக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். சரி, நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வேலை அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை காப்பாற்றிக்கிறதுன்னு கேட்டிங்களா, இதை செய்து முடிச்சிட்டோன்னே இதிலிருந்து நம்ம கைப்பட்டுச்சு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் பரிகாரமாக செய்யணும்னு கேட்டாக்கா மாட்டு கோமியம் இதை மட்டும் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு கையை காலை கழுவிக்கிட்டு, அதாவது கை காலனாக்கா மாட்டு கோமியத்தில் கவனம்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வாங்கி ஒரு பச்சை தண்ணியில் வந்து பன்னீரில் போட்டு நீங்கள் சுத்தமாக முகமும் கை காலம் கழுவி தலைமுறை மட்டும் தெளிச்சிக்கிட்டு போங்க. 3 முறை செய்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக பிரிவாங்க. நான் சொல்லியிருக்கிறது வந்து மாந்திரீகத்தில் வந்து ஈஸியாக முடிக்கிற வேலை, இன்னும் சிரமப்பட்டு செய்கிற வேலையெல்லாம் நிறையா இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணுறதை விட ஈஸியாக செய்து நீங்களே காப்பாற்றிக்கலாம், நீங்களே செய்துக்கலாம். சரிங்களா? இது செய்யுங்க. தவறான உறவுகளை பிரித்து நல்ல வாழ்க்கை வாழ வைங்க. உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், நல்லது நடக்கும். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.